என்டிஏ கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இணைந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது பொறுப்பாசிரியர் திரு மரியரீகன் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம். அதிமுக பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த டிடிவி தினகரன் தற்போது என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக பாஜக அதிமுக கூட்டணிகள் பல வியூகங்களை வகுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக கடந்த வாரங்களுக்கு முன்பாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதனால் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் பொழுது அதிமுகவும் தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய சூழலுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே அதிமுகவும் பாஜகவும் அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முக்கியமான சில கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு வியூகத்தோடு அதிமுகவும் பாஜகவும் இயங்கி இருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் தற்போது அமமுக கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரனுடைய கட்சியானது தற்பொழுது அதிமுகவினுடைய கூட்டணிக்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் எதிராளிகளுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தற்போது கூட்டணி அமைப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியை இறுதி செய்யும் முயற்சியில் தீவிரமாக நடந்து வருகிறது. ஆளும் திமுகவுக்கு எதிராக மிகவும் வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்க பாஜக அதிமுக முயன்று வருகின்றது. இப்பொழுது வரை இந்த கூட்டணியில் அன்புமணியின் பாமக மற்றும் ஐஜேகே கட்சிகள் இணைந்திருக்கின்றன. வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களினுடைய கூட்டத்தில் அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் இடம்பெறக்கூடிய முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கிடையில் கூட்டணி தொடர்பாக இன்றைய தினம் அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அமமுக மாவட்ட செயலாளர்கள் 80 பேருடன் டிடிவி தினகரன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியை நினைவதாக அறிவித்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் கூட்டணியில் இணையவும் அவருடன் இணைந்து பணியாற்றவும் அமமுகவினுடைய சில தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கூட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்த நிலையில் மீண்டும் அவருடனே கூட்டணி அமைப்பது எப்படி சரியாக இருக்கும் என்பது நிர்வாகிகளுடைய கேள்வியாக இருந்தது. தொடர்பாக இன்று நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணியின் இணைய சரி என்கிற சம்மதம் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது முதலில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலையில் நிச்சயம் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி வந்த டிடிவி தினகரன் பிறகு திடீரென்று தேர்தல் களங்களில் விரோதிகளை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, எனவே என்டிஏ கூட்டணி நிறைய கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவும் நேரடியாக அமமுக கூட்டணியில் இல்லை, மாறாக என்டிஏ கூட்டணியில் அமமுக இருக்கிறது, அந்த கூட்டணியில் அதிமுகவும் இருக்கிறது என்ற பாஜகவின் விளக்கத்தை அமமுக தரப்பு ஏற்றுக்கொண்டதாக தற்பொழுது தெரிகின்றன. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளும் வியூகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய பின்னணியில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்குள் அமமுகவினுடைய கட்சியும் வந்து சேர்கின்ற பட்சத்தில் ஒரு வலுவான போட்டியான களமாக தற்பொழுது அரசியல் களமானது மாறி இருக்கிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றன. அது அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கக்கூடிய பின்னணியில் மேலும் தற்பொழுது அமமுகவும் இந்த கூட்டணியில் நிலைகின்ற சூழல் உருவாகி இருப்பதால் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு வலுவான வியூகத்தோடு இந்த கூட்டணி தற்பொழுது உருவாகி இருக்கிறது. கவிப்பிரியா, என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்திருக்கிறது. தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மரியரீகன்.